வணக்க மக்களே, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அமித்ஷாவுக்கு அடங்காத அண்ணாமலையா சைலண்டாய் டெல்லி பாய்ந்த வேலை ஆர்கோவிலாவில் ஆதரவாளர்களாம். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்திலே இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் உட்கட்சி வாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த வகையில் தான் தமிழகத்திலே அதாவது 50 ஆண்டு தன அரசியல் அனுபவம் கொண்ட இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகள் உள்ளது. திமுகவில் ஏற்பட்ட பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜகவும் கூட உட்கட்சி விவகாரம் நிலைநிறுத்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்படும் பெயராக முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனை மாற்றியுள்ளார். என்னவென்றால் அவர் பாஜகவில் தொடர்வாரா அல்லது புதிய கட்சி தொடங்குவாரா என்ற கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரங்கள் ஒரு பெரிய பரபரப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது பாரதிய தேசிய தலைமையிலான இந்த சமரச முயற்சிகள் எல்லாம் பயனளிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதாவது அண்மை காலமாகவே அண்ணாமலை அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி அமைதியாக இருந்து வந்த நிலையில்தான் அண்ணாமலை தனது புதிய கட்சி ஒன்றை திட்டத்தில் உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் தான் தனது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் பணியில் கூட அண்ணாமலை இறங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அண்ணாமலையின் பிறந்தநாளான அதாவது ஜூன் 4ஆம் தேதியன்று கண்டிப்பாக அவர் புதிய கட்சி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரங்கள் இருந்து வந்தது. ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொன்ன தகவலின்படி புதிய கட்சி தொடங்குவது உறுதி என்றும் அதற்கான அறிவிப்பை உடனடியாக அவர் கண்டிப்பாக வெளியிட மாட்டார் என்ற தகவலெல்லாம் வெளியாகி இருக்கிறதா. டெல்லிக்கு சென்ற அண்ணாமலையோ பாஜக தேசிய தலைவர் அதாவது நிதி நவீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்ததாக கூறப்படுகிறதா. இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவில் உள்ள பிரச்சனைகள், கட்சிக்கு ஏற்பட்ட அதிருப்தி குறித்த விரிவாக பார்க்கலாம். அண்ணாமலை என்பவர் கண்டிப்பாக கட்சி தொடர வைக்க தேசிய தலைவர்கள் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறதா. இருப்பினும் அந்த முயற்சியெல்லாம் முழுமையாக வெற்றி பெறவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதனால் அண்ணாமலையோ தனது தனிப்பட்ட அரசியல் பாதையை கண்டிப்பாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறதா. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற உறுதியில்தான் பாஜகவானது அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக மத்திய பதவியில் வழங்கப்படலாம் என்ற செய்திகளெல்லாம் பரவலாக பேசப்பட்ட வந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து தான் விலகுவதாகவும் ராஜினாமா கடிதத்தை குறிப்பிட்டதாகவும் கூறப்படும் செய்திதான் பாஜக தொண்டர்களையே தமிழகத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் என்பது தமிழகத்திலே அதிக அளவு காணப்படும் சூழல்தான் இருந்து கொண்டு வருகிறதா. இந்த வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்தான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா என்ற நிலையில்தான் அல்லது வேறொரு கட்சியுடன் அவர் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படும் செய்தியெல்லாம் அரசியல் பேசப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.